Dear students, paramedical degree courses குறித்த முக்கியமான ஒரு அப்டேட் நேத்து நமக்கு ஈவினிங் வெப்சைட்ல கொடுத்திருந்தாங்க. சோ அது குறித்த வீடியோ நான் போட்டிருந்தேன். பட் அதுல நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டவுட் இருக்குது. சோ உங்களோட டவுட் எல்லாமே இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து கிளாரிஃபை ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் அந்த அப்டேட் யாருக்காக அப்படினு பாத்தீங்கன்னா PWD candidates, அதாவது physically challenged candidates இருப்பாங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சென்னை வர சொல்லிருக்காங்க. எப்பவுமே நம்மளோட பாராமெடிக்கல் கவுன்சிலிங் தொடங்கும் போது முதல் ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த PWD கேண்டிடேட்ஸ்க்கு சென்னைக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. சோ நான் இப்ப சென்னைக்கு போறேன், அங்க போனதால எனக்கு கண்டிப்பா சீட் கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து நீங்க உண்மையிலேயே PWD கேண்டிடேட்டா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக உங்களுக்கான ஒரு வெரிஃபிகேஷன் தான் இது. சோ நீங்க மட்டும் சென்னை போனா போதும். சோ இதுல யார் யார் போகணும் யார் யார் போக வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ல நான் எழுதி போட்டிருக்க மாதிரி 23ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. 23ஆம் தேதி 2 பேட்சா நடத்துறாங்க. மார்னிங் 9 மணிக்கு ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ் போணும். அடுத்து 12 o'clock பாத்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ் போணும். 24ஆம் தேதியும் மார்னிங் 9 மணிக்கு ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ் வர சொல்லிருக்காங்க. 24ஆம் தேதி அதே மாதிரி 12 மணிக்கு ஒரு 30 ஸ்டூடண்ட்ஸ் வர சொல்லிருக்காங்க. 25ஆம் தேதி 2 பேட்சா நடத்துறாங்க. அதுல 9 மணிக்கு ஒரு 50 ஸ்டூடண்ட்ஸ், 12 மணிக்கு ஒரு 29 ஸ்டூடண்ட்ஸ். சோ டோட்டலா 259 PWD கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் சென்னை போகணுமே தவிர மத்தவங்க யாரும் சென்னை போக வேண்டிய அவசியம் இல்லை. சோ அடுத்து ஜெனரல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ ஜெனரல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் இன்னும் நமக்கு வெப்சைட்ல ரிலீஸ் ஆகல. சோ இந்த ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கேக்குறீங்க இன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா நாளைக்கு ரிலீஸ் ஆகுமா, அதுதான் அவங்களுக்கு தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லிட்டாங்கல்ல, அப்ப நமக்கு எப்போ ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே PWD கேண்டிடேட்ஸோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்களை கால் ஃபார் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த எண்ட் டேட் 25ஆம் தேதி இல்லைன்னா 25ஆம் தேதிக்கு அப்புறமா நமக்கான ஜெனரல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஜெனரல் கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக சென்னை போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னை போக வேண்டிய அவசியமே கிடையாது. சென்னை போக வேண்டியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல உள்ள 259 மாணவர்கள் மட்டும்தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரு அண்ட் அந்த லிஸ்ட் எல்லாமே எந்த அட்ரஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்மளோட பிளே ஸ்டோர்ல போய் டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்மளோட சேனல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நேம்ல தான் இருக்குது. அதுல நீங்க ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து PWD கேண்டிடேட்ஸ் சென்னை போறதுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்க போகும்போது உங்களுக்கு ரிலேட்டடா என்னென்ன சர்டிபிகேட் ஐடென்டி கார்டு இருக்குதோ எல்லாமே எடுத்துட்டு போங்க. கூட நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸோட PDF ஃபைல் கொடுத்தீங்களோ அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் காசு எடுத்துட்டு போங்க. அண்ட் உங்களோட போட்டோஸ் 1-2 என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ஸோ ஜெனரல் கேட்டகரி நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் இன்னும் ரிலீஸ் ஆகல. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனோம்னா நம்மளோட சேனல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். ஜெனரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்காது. ஜெனரல் கேட்டகரியில் உள்ளவங்க சென்னை போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் 25ஆம் தேதி இல்லைன்னா 25ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஸோ ஓரளவு உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளாரிஃபை ஆயிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.